இங்கே வருங்க நாட்டுக்கோழி முட்டை. இது அடுப்புக்குள்ளே போட்டாச்சுன்னா சுட்டு சாப்பிடுமான்னு போடுறேன் பாருங்கள். தெரியுதா? நல்லா பாருங்கள், அடுப்புக்குள்ளே போட்டாச்சு. கங்கில் நாட்டுக்கோழி முட்டை. நம்ம தோட்டத்தில் நாட்டுக்கோழி முட்டை விட்டுருந்தது. இன்றைக்கி என் பொண்ணு ஆசைப்பட்டுச்சு, எப்போ முட்டை எனக்கு வேணும்ப்பா அப்படின்னுச்சு. சரி இப்போ இன்றைக்கி கேட்க பொண்ணு கேட்டுச்சுன்னு இன்றைக்கி அடுப்புக்குள்ளே போட்டு முட்டையை சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி உள்ளே போட்டிருக்கேன். பாருங்கள், முட்டை இப்போ தான் சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. மேலே வாத்துக்கு சோறு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த முட்டையை லைட்டாக பரட்டி விட்றியா? முட்டையை ஒரு குச்சி வச்சு நல்லா அந்த இப்போ தான் பரட்டி விடு, லைட்டாக பரட்டி விடு. அப்படி பரட்டி விடு. அந்த முட்டையை அப்படியே லைட்டாக அப்படி கூட பரட்டி விடுமா. இப்போ தான் வெந்துருச்சுல. நாட்டுக்கோழி முட்டை வந்து சுட்டு சாப்பிட்டா அது ஒரு நல்லது தான். அப்படியே ரொம்ப கங்காக அப்படியே இருக்கட்டும். இந்த தெரிக்குது, இன்னும் வெடிச்சிருச்சு, அப்படியே இருக்கட்டும். அந்த கங்கு இருக்குல்ல, அந்த சைடு இருக்கா பார்த்துக்கோ. இல்லை அந்த சைடு லைட்டாக போட்டு கிண்டினா கிண்டி விடு. பொண்ணு திடீர்னு ஒரு நாளைக்கு இப்படி சுட்டு தாப்பா முட்டை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதான் இன்றைக்கி அந்த உடனே சரி முட்டையை பொண்ணு பாப்பா கேட்டுச்சு, எடுத்து எல்லாம் ஐட்டம் அங்கிட்டு தள்ளிட்டு அந்த சைடு போய் முட்டையை லைட்டாக பரட்டி விடு. பாப்பா நீ தொடாத, கங்கு மேலே போட்டு அம்மா நீட்டாக பண்ணுவேன். அப்படியே இது பண்ணி விடு. வெந்துருச்சு. அந்த முட்டையை நல்லா இது வேகலை, வந்துருச்சு. கங்கு இருக்கா, அந்த முட்டையை லைட்டாக பரட்டி விடு. அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். டேய் பாப்பா, இந்த தண்ணி இது வார